Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil mursalin sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah sisters, இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு சீரா பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம இன்ஷாஅல்லாஹ் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவா படுறது, த கால் டுவர்ட்ஸ் அல்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த பணியை மேற்கொள்கிறாங்க. யார்கிட்ட? முதல்ல குடும்பத்தார்கிட்டையும் நெருங்கிய நண்பர்கள்கிட்டையும் தான். இவங்களை பற்றி எப்படி தெரிஞ்சிருந்துச்சு அந்த ஊர் மக்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை நேசிப்பவர், நல்ல குணமுடையவர், நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னா அவங்க மக்கள் மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. முதல்ல அந்த மக்கள்கிட்ட எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏகத்துவ அழைப்பை தான் சொல்கிறாங்க. தௌஹீதை தான் எடுத்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த விதத்துலேயுமே சந்தேகிக்காதவங்க தான் உடனே அவங்க அழைப்பை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாமிய வரலாற்றிலேயே இவங்களை எப்படி தெரியுமா சொல்லுவோம்? அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் அப்படின்னா அவங்கள சொல்லுவோம். அதாவது முந்தியவர்கள், முதலாமவர்கள் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இஸ்லாமை ஏற்றுக்கிட்டவங்கள தான் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார், முதல் துணைவியார் யார்? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. இவங்க இஸ்லாமை முதலாவதாக ஏற்றுக்கிட்டவங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளை. இரண்டாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க அடிமையாகவும் இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பராமரிப்பில் இருந்த ஒரு சிறுவனாக இருந்தாங்க. சிறுவர்கள்லேயே முதலாக இஸ்லாமை ஏற்றுக்கிட்டவங்க இவங்க தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர், அப்புறம் நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் அப்படின்னு நம்ம இவங்கள சொல்லலாம். அழைப்பு பணியில் முதல் நாள்லேயே இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாமை ஏற்றுக்கிட்டதோட அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? இஸ்லாமை ஏற்றுக்கிட்ட உடனே தாவாவில் ஈடுபட்டுட்டாங்க, அழைப்பு பணியில் ஈடுபட்டுட்டாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் மத்தியில் எப்படி தெரியுமா அறியப்பட்டாங்க? நற்குணமுடையவர், மென்மையானவர், உபகாரம் உள்ளவர், அறிவுடையவர், இனிய பேச்சாளர் அப்படின்னு அறியப்பட்டாங்க. இவர் மூலமாக பல முக்கிய நபர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் யார் யாரை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாமே ஆண்களில் முதலாக இஸ்லாமை ஏற்றுக்கிட்ட 8 நபர்களில் சேர்ந்தவங்க. இப்போது அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள், முதலாமவர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப அழைப்பை ஏற்றுக்கிட்ட முதல் முஸ்லீம்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்து தௌபால 100வது ஆயத்தில் இவங்களை பற்றி நமக்கு சொல்கிறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள், முதலாமவர்கள். அல்லாஹ்வே இவர்களை பாராட்டி அவர்களுக்கு பெரிய நன்மையை வழங்குவான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர்கள் தான் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன். அதாவது இஸ்லாத்தை முதலில் ஏற்றவர்கள். இஸ்லாமை ஏற்றுக்கிட்டவங்க எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்தில் மறைமுக அழைப்பு காலம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? அதில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சுமார் 130 பேர் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது சீக்கிரட்டாக தாவா பண்ணக்கூடிய நேரங்களில் ஆண்களும் பெண்களும் சேர்த்தோன்னா 130 பேர் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. இது ஆரம்ப காலத்தில் நடந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாருமே மறைமுக அழைப்பு காலத்திலேயே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லைனா அதுக்கு பிற்பாடு அப்படின்றது தெளிவாக சொல்ல முடியாது அப்படின்ட்டு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, நம்பிக்கை, உண்மை, நற்குணம், மரியாதை, இதன் மேலே தான் இவங்களுடைய கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய அழைப்பும் இருந்துச்சு. அதன் மேலே தான் இந்த தாவாவே கட்டப்பட்டிருந்துச்சு. அதாவது நற்குணத்தின் மேலே தான் அந்த தாவாவே கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தவங்க நற்குணமுடையவராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேச்சும் நல்ல பேச்சாக இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறதும் உண்மை தான் அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்வாங்க. பார்த்திங்களா? அதனால தான். அடுத்ததான் ஆரம்ப முஸ்லீம்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாங்க, உண்மையுள்ள நண்பர்களாக இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மாதிரி அவங்களுடைய அழைப்பின் மூலமாகவும் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சுபஹானல்லாஹ். அப்போது இதிலேருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்ன? நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம குடும்பத்துக்கிட்டையும் நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் கிட்ட தான் நம்ம முன்னெடுத்து வைக்கணும்.
அதற்கு பிற்பாடு நம்ம சமூகத்துக்கிட்ட போகலாம் அப்படிங்கிறத கவனத்தில் வைக்கணும். அது மட்டும் இல்லை, இவங்க தான் இஸ்லாத்தோடைய அடித்தள முஸ்லிம்கள், முன்னோடிகள் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததை பார்த்திங்கன்னா, அழைப்பு பணியை சீக்கிரட்டாக பண்ணாங்க இல்லையா, அதாவது மறைமுகமாக நடந்துச்சு. இப்போது அழைப்பை பகிரங்கப்படுத்தணும் அப்படின்னு முதல் கட்டளை வந்துருச்சு. இஸ்லாமோட ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக சீக்கிரட்டாக தான் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சிட்டு இருந்தாங்க. சிலர் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க, சிலர் உண்மையை மறுத்தாங்க. இதுக்கு பிற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பை திறந்த வெளியில், அதாவது பகிரங்கமாக செய்கிறதுக்கு கட்டளையை வழங்கிட்டான். அதாவது இதுக்காக சூரத்து ஷுஆரால 214வது ஆயத்தில் கட்டளை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நீர் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படின்னு கட்டளை வந்துருச்சு. இந்த கட்டளை கமாண்ட் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க குடும்பத்தாரையும் உறவினர்களையும் முதல்ல அழைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுஆரால 26வது சூறால இந்த வசனங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை முன்னாடி சொல்லியிருப்பான். ஏன் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதுலேருந்து படிப்பினை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தூதுத்துவம் வழங்கப்பட்டுச்சு இல்லையா, அவங்களும் மெசஞ்சராக இருந்தாங்க, அப்போது ரசூலாக இருந்தாங்க. அப்போது அந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட ஹிஜ்ரா செஞ்சாங்க. ஃபிரௌன் கிட்டேருந்தோ அவங்களுடைய கூட்டத்தாரும் அவங்களுடைய கூட்டத்தாரும் என்ன ஆனாங்க? மூழ்கடிக்கப்பட்டாங்க இல்லையா கடலில். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனோட ஏகத்துவத்தின் பக்கம் அழைச்சப்போ நிறைய சோதனைகளை எதிர்கொண்டாங்க இல்லையா. அதை பற்றி தான் சூரத்து ஷுஆரால விவரிக்கப்பட்டிருக்குது. ஏன் இந்த வரலாறு சொல்லணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனு, பனி இஸ்ராயில், இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களுக்கு நடந்த சோதனைகள், அது எதிர்கொண்ட சவால்கள், இதை பற்றி எதுக்காக விவரிக்கணும் இந்த சூரத்து ஷுஆரால அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆயத்தோட இணைக்கப்பட்டிருக்குது. எந்த ஆயத்தோட? நீர் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை பகிரங்கப்படுத்தணும்னு கட்டளை வந்துருச்சா. அதே நேரத்தில் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய அனுபவங்கள் இந்த சூறால குறிப்பிடப்பட்டிருக்குது. இதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை உண்மைக்கு அழைக்கும்போது என்ன நடக்கும்? பொய்ப்பித்தல், அத்துமீறல், கொடுமைப்படுத்துதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சந்திக்க நேரும். அப்போது அதை தாங்கிக்கணும், பொறுமையோடு நிலச்சி நிற்கணும் இல்லையா. அப்போது முன்னோடிகளாக வாழ்ந்த முந்தைய நபிமார்கள் அவங்க எப்படி இந்த பணியை செஞ்சாங்க, அவங்களுடைய மிஷன் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க, அதில் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு நினைவூட்டுதலுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால நமக்கு சொல்லி காமிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் அவங்களுடைய பணியை எப்படி செய்யணும்? உறுதியோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அழைப்பு பணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தாவால ரொம்ப அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் துவண்டு போகாமல் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு முன்னாடி அவங்க நபிமார்கள் எப்படி அந்த இதெல்லாத்தையும் வென்றாங்க, அப்படி எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அவங்க எப்படி அதை முறியடித்தாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்துச்சு, எப்படிலாம் வீழ்த்த முடியும், எதிரிகளை எப்படிலாம் வீழ்த்த முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் பொய்ப்பிக்கிறது, அத்துமீறுறது, அப்புறம் கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இல்லையா. அப்போது அதில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கும், பொறுமையோடையும் அணுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப விவேகமாக செயல்படுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இதுக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை தயார்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இப்போது அழைப்பின் அடிப்படையாக அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அழைப்போட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல சகோதரத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரதர்ஹுட், சிஸ்டர்ஹுட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை பேணணும். அப்போது மனித நேயம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் உதவி ஒத்தாசை செய்யணும், தீமையை நன்மையால் எதிர்கொள்ளணும், மக்களிடையே பொறுமை, கருணை, மென்மை, இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தணும்.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தாவாவில் இருக்கணும். தாவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தின் அடிப்படையில் பேசவே கூடாது. எப்பொழுதுமே ரொம்ப மென்மையான அணுகுமுறை இருக்கணும். சகோதரத்துவத்தை பேணணும், உதவி ஒத்தாசை புரியணும், தீமையை நன்மையால் எதிர்கொள்ளணும், மக்கள்கிட்ட பொறுமை, கருணை, மென்மை இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தணும். சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அழைப்பு உத்தரவா இந்த கட்டளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உன் உறவினர்களை எச்சரிக்கை செய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தூதுத்துவத்தில், அதாவது ப்ராஃபிட்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து இதுதான் முதல் கட்டமாக வந்து இருக்குது. இந்த நபித்துவத்திலேயே, தூதுத்துவத்திலேயே, ப்ராஃபிட்ஹுட்லேயே முதல் கட்டமாக தொடக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தாவாவில் இதுதான், உன் உறவினர்களை எச்சரிக்கை செய் அப்படிங்கிறது. அப்போது இந்த கட்டளையால் இஸ்லாமிய அழைப்பு அப்படிங்கிறது அதாவது சீக்ரெட்டாக இருந்துச்சு இல்லையா, அது எப்படி ஆகுது, பகிரங்கப்படுத்தப்படுது, டெக்ளேர் பண்ணப்படுது. ஓகேவா? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்போட அடிப்படை எப்படி இருக்குது, பொறுமை, உண்மை, நன்மை, உதவி, சகோதரத்துவம், இந்த மாதிரி எல்லாமே கலவையாக கலந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்தை பகிரங்கப்படுத்துகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, சஃபா மலை இருக்குது பார்த்திங்களா, அது மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த இடத்தை நினச்சி பாருங்கள், சஃபா மலை மேலே நிற்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதாவது இவங்க வந்து எந்த மாதிரியான சூழலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபு தாலிப் அவங்களுடைய சிறிய தந்தை இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பாதுகாப்புக்கு கீழே தான் இவங்க இருக்கிறாங்க. இதை வந்து அந்த நேரத்தில் சஃபா மலை உச்சியில் ஏறி நின்று அழைப்பை தொடங்குறாங்க. யா சபஹா அப்படின்னு சொல்லி மக்களை கூவி அழைக்கிறாங்க. எல்லாரையுமே வந்து ஒன்று கூட்டுறாங்க, கேதர் பண்ணுறாங்க. அப்போது அழைக்கப்பட்டவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குறைஷ் வம்சத்தில் ஒவ்வொரு கிளையையுமே பெயரிட்டு அழைக்கிறாங்க. ஃபஹர் குடும்பத்தாரே, அத்தி குடும்பத்தாரே, அப்து மனாஃப் குடும்பத்தாரே, அப்துல் முத்தலிபின் குடும்பத்தாரே, மற்ற கிளைகளும் தனித்தனியாக வந்து அழைச்சி அவங்க வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போது மக்களுடைய பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களை உண்மையாளராக தான் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை அச்சமுட்டி எச்சரிக்கிறேன், மிக கடுமையான வேதனை வர்றதுக்கு முன்னாடி உங்களை வந்து எச்சரிக்கை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு குடும்பத்தார்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறாங்க. உங்களை வந்து நரகிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்க, அல்லாஹ்வை தவிர எனக்கு உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் இதே எச்சரிக்கையை தான் சொல்கிறாங்க. என் செல்வத்திலேருந்து வேண்டியதை கேளுங்க, ஆனால் அல்லாஹ்வின் தண்டனையிலேருந்து உங்களை நான் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன தெரியுமா நடக்குது, அபு லஹப் வரான். அவன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான். எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறான், கோபத்தோட, நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், என்ன சொல்கிறேன்னா, இதற்காகத்தானே எங்களை அழைச்ச அப்படின்னு சொல்லி அபு லஹப் கேட்குறான். அப்போது இதுக்கு பதிலாக அல்லாஹ் ஒரு ஆயத்தை அருள்றான், ஒரு சூறாவை அருள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு துர்பாகியசாலி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தப்பத்யதா அபி லஹபியும் தப், அழியட்டும் அபு லஹபின் இரு கரங்கள் அவன் அழியட்டும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே வந்து ஒரு ஆயத்தை அருளி இருக்கிறான், ஒரு சூறாவை அருளி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போது இதனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து பகிரங்கமாக பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, இதனுடைய விளைவு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகத்துவத்தின் குரல் அப்படின்னு சொல்கிறது வந்து மக்களை பரவுது. ஓகேவா, ஓர் இறைவனை மட்டுமே நம்ம வழிபடணும், வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது இந்த ஏகத்துவத்தின் குரல் மக்காவில் பரவ ஆரம்பிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள்கிட்ட அவங்களுடைய பணியை தொடங்குறாங்க. இந்த இந்த செய்தியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உறவு நீடிக்குது. இல்லைன்னா அல்லாஹுடைய எச்சரிக்கை முன்னாடி உறவுகள் பயனில்லாமல் போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினாங்க. சரியா?
இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இஸ்லாமை எங்கே வந்து பகிரங்கமாக அழைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சஃபா மலையின் உச்சியில் நின்று தான் மக்களை எல்லாத்தையுமே அழைச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து யாரை முதல்ல அழைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களையும் குறைஷ் வம்சத்தோட கிளைகளையும் தான் பெயர் சொல்லி அழைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக கடுமையான வேதனை வரத்துக்கு முன்னாடி உங்களை எச்சரிக்கிறேன், உங்களை நரகலேருந்து காப்பாற்றிக்கோங்க, அல்லாஹ்வை தவிர எனக்கு வந்து உங்களுக்கு எந்த நன்மையுமே செய்ய இயலாது அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட என்ன அறிவுறுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அவங்க உட்பட எல்லாத்துக்கிட்டையுமே சொன்ன விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வந்து உதவ முடியாது அப்படின்னு இறையச்சத்தோட முக்கியத்துவத்தை வந்து எடுத்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய அழைப்பை கேட்ட உடனே அபூலஹப் என்ன சொன்னா, நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்குத்தானா எங்களை அழைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டான். அபூலஹப்பை பற்றிய சூறா எது? அதாவது சூரத்துல் லஹப்னு சொல்லுவோம், இல்லைனா மசதுன்னு சொல்லுவோம் இல்லையா? 111வது அத்தியாயம். அழியட்டும் அபுலஹபின் இரு கரங்கள், அவனும் அழியட்டும். அதாவது தப்பத்யதா அபீலஹபியும் தப், இந்த சூறா வந்து இறக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தின் ஏகத்துவ குரல் வந்து மக்காவில் பரவுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க பணியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த நிகழ்வு வந்து நடந்துச்சு. இப்போது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிர்ப்பு இருக்கும். கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். எல்லாருமே சொன்ன உடனேயே அக்செப்ட் பண்ணி வந்துடுவாங்களா? கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக அதுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துக்குவாங்க. எதிர்ப்பு இருந்துச்சு. முழுமையாக அவங்கள ஒதுக்கி வைக்கவும் ஆரம்பித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபித்துவம் அருளப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது குறைஷிகள் வந்து அவங்கள வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னு சொன்னால், நபித்துவம் அருளப்படும் முன்னாடி குறைஷியர்கள் வந்து இவங்கள ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நினச்சாங்க. அதே சமயத்தில் சில பேர் வந்து ஏற்றுக்கிட்டவங்க மதிக்கத்தக்க ஒரு நபியாகவும் நினச்சாங்க. ஆனால் இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடங்கியதுமே அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா மாறுச்சு. எப்படி மாறுச்சு? சில பேர் எப்படி மாறினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்பெருமையும் ஆணவமும் வந்துருச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை வந்து அவங்களால சகிச்சுக்கவே முடியல. இப்போது இந்த அபூலஹப் இவெல்லாம் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து எதிராக முதல் நாள்லேயே பெரிய ஒரு கடுமையான பகைமையாக காட்டிட்டான் இல்லையா? ஸோ இந்த மாதிரியாக நிலைமைகள் வந்து இருந்துச்சு. நிலைமை இன்னும் மோசமாக ரொம்ப கடுமையாக மாறுச்சு. எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை வந்து நிறுத்துறதுக்கு பல முயற்சிகள் இந்த குறைஷிகள் மேற்கொண்டாங்க. ஆனால் எந்த முயற்சியுமே என்னாகலை, வெற்றி பெறலை, எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. இதனால் அவங்க வந்து அதிகமாக கோபம் அடைஞ்சாங்க. குறிப்பாக வந்து ஹாஷிம் அப்புறம் முத்தலிபு கிளையார், அபு முத்தலிபு கிளையார், அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பாதுகாத்து நின்னதுனால தான். சரியா? ஏன்னா ஹாஷிம் குடும்பத்தாரும், அதாவது அப்துல் முத்தலிப் அவங்க கிளையார் அவங்க எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. இதனாலேயும் இந்த மக்கா குறைஷிகள் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களால என்ன தான் திட்டம் போட்டாலும் அதை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லாமே இந்த குறைஷிகளுக்கு தோல்வியே நடக்குது இல்லையா? அதனால் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அதாவது குறைஷி தலைவர்கள் வந்து முஹஸ்ஸப் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஓகேவா? முஹஸ்ஸப் பள்ளத்தாக்கு. அங்கே குறைஷி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கினானா கிளையார் இடத்துல வந்து ஒன்று கூடி ஆலோசனை நடத்துகிறாங்க. எந்த கிளையார்? கினானா கிளையாரோட இடத்துல இருந்து ஒன்று கூடி ஆலோசனை நடத்துகிறாங்க. அந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன? முஹஸ்ஸப். அப்புறமா அவங்க வந்து ஒரு ஒதுக்கீட்டு உடன்படிக்கை நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாய்காட் பண்ணுறாங்க. என்னென்னா, ஹாஷிமும் அப்புறம் முத்தலிபு கிளையார்கள் இவங்க கிட்ட வந்து திருமண உறவு வச்சுக்கக்கூடாது, இது முதல் நிபந்தனை. அடுத்தது வணிகம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. அப்புறம் அவங்களோட அமரக்கூடாது, பழகக்கூடாது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, பேசக்கூடாது. அவங்களுக்கு கருணை காட்டக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒப்படைக்கிற வரைக்கும் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை பகீத் இப்னு ஆமிர் இப்னு ஹாஷிம், பகீத் இப்னு ஆமிர் இப்னு ஹாஷிம் அப்படிங்கிறவங்க எழுதுகிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாபத்தால் அவனுடைய கையே வந்து ரொம்ப குச்சி மாதிரி ஆயிடுச்சான். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அந்த மாதிரியான நிலை இருந்திருக்குது. ஸோ உடன்படிக்கை எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை எங்கே வச்சாங்க, இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கையை போட்டுட்டாங்க. இப்போ இதை எங்கே வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒதுக்கீட்டு ஆவணம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒதுக்கீட்டு ஆவணம், அதாவது பாய்காட் பண்ண இந்த பேப்பர்ஸை காபாவோட உள்ளார தொங்க விட்டு வச்சுருந்தாங்க. காபா இருக்கிற பார்த்திங்களா, அதனுடைய உள்ளார தொங்க விட்டு வச்சுருந்தாங்க. இப்போது இந்த ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹாஷிமும் அப்புறம் முத்தலிபு கிளையார், அதில் உள்ள அபூலஹபை தவிர அனைவருமே, அதாவது முஸ்லீம்களும் சரி, அவங்களுடைய உறவினர்களும் சரி, அபு தாலிபு கணவாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த இடத்துல வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டுட்டாங்க. இந்த சம்பவம் வந்து நபித்துவத்தோட 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தோட தலைப்பிறையில் நடக்குது. எப்போ நடக்குது? நபித்துவத்தோட 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் தலைப்பிறையில் இந்த சம்பவம் நடக்குது. அபு தாலிப் கணவாய் அப்படின்னே அந்த இடத்துக்கு பேர். அங்கேயே இவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு துயரமான ஒரு நிகழ்வு வந்து அந்த நேரத்தில் நடக்குது. இப்போ இந்த கணவாய் அபு தாலிப் அங்கே வந்து எத்தனை வருஷம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க, எத்தனை வருஷமாக அந்த முஸ்லீம்ஸை ஒதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகள், 3 வருஷமாக அபு தாலிபு கணவாயில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்புறம் முஸ்லீம்கள், அப்புறம் ஹாஷிம் முத்தலிபு கிளையார், இவங்க எல்லாருமே 3 ஆண்டுகள் முழுவதுமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு வச்சுருந்தாங்க. அப்போது இந்த 3 ஆண்டுகள் இவங்களை பாய்காட் பண்ணதுனால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசி, துயரம், அவங்கக்கிட்ட இருந்த உணவுப் பொருட்கள் முடிஞ்சிருச்சு. ரொம்ப கடுமையான பசி அனுபவித்தாங்க. குறைஷியர்கள் வந்து மக்காவுக்கு வரும்போது உணவுப் பொருட்களை வந்து முன்னாடியே வாங்கி வச்சுருவாங்க. இதனால் முஸ்லீம்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்படிலாம் வந்து தந்திரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து எப்படிலாம் உணவு இல்லாமல் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மர இலைகளை சாப்பிட்ருக்காங்க, விலங்குகளுடைய தோள்களை சாப்பிட்ருக்காங்க. அப்படி வரும் மோசமான நிலைமை ஏற்பட்டிருந்திருக்கு. பெண்களும் சிறுவர்களும் பசியால் அழுகக்கூடிய அந்த குரல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அந்த கணவாய்க்கு வெளியில் கூட கேட்கும். அந்த அளவுக்கு வந்து பெண்களும் சிறுவர்களும் ரொம்ப பசியால் வாடி அழுதுருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து உதவிகள் வந்துச்சா, கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரகசியமாக தான் கிடச்சிச்சு. எப்படி? எந்த ஒரு திறந்த உதவியுமே அனுமதிக்கப்படவே இல்லை. சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ரகசியமாக உணவு அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களில் வந்து போர் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதங்களில் மட்டும் மக்காவுக்கு வெளியில் போய் கொஞ்சம் பொருட்களை வாங்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு தான் முடிஞ்சிச்சு. ஆனால் குறைஷியர்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, விலையை ரொம்ப உயர்த்தி முஸ்லீம்கள் வாங்க முடியாதபடிக்கும் விற்பாங்க. அப்படிலாம் வந்து சம்பவம் நடந்திருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டு 3 ஆண்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டிருக்காங்க பாய்காட் பண்ணதுனால. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக்கீம் இப்னு ஹிசாம் அப்புறம் அபு புக்தரி சம்பவம். இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவங்க யார்? ஹக்கீம் இப்னு ஹிசாம் அப்படிங்கிறவங்களுடைய, அதாவது இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய மாமி தான் யாருன்னா ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுக்கு வந்து கோதுமை மாவை எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா? இவர் வந்து இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் அப்படிங்கிறவரோட மாமி தான் வந்து யார்? அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. வழியில் அபூஜஹல் வந்து அதை என்ன பண்ணுவானா, அதை தடுத்து நிறுத்திடுவானாம். அபூஜஹல் என்ன பண்ணுவான், அதை தடுத்து நிறுத்திடுவான். அப்போ தான் அபு புக்தரி அப்படிங்கிற ஒரு மக்காவாசி அதில் தலையிட்டு ஹக்கீமை அபூஜஹல் கிட்டேருந்து காப்பாற்றுவார். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளும் வந்து நடந்திருக்குது. ஹக்கீம் இப்னு ஹிசாம், அபு புக்தரி, இவங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களாம் நல்ல மனிதர்களாக இருந்திருக்காங்க. அபு ஜஹல் அவனும் ஒரு ரொம்ப ஒரு குறைஷி தலைவராக இருந்தவன். ஸோ இவன்கிட்டேருந்தும் வந்து அபு புக்தரி அப்படிங்கிறவர் காப்பாற்றிருக்கிறார். யாரை? ஹக்கீமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தாங்க. யார்? அபு தாலிப் ரலியல்லாஹு, அதாவது அபு தாலிப். அவருக்கு வந்து நம்ம இஸ்லாத்தை ஏற்காததுனால ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? அபு தாலிப் வந்து எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பை குறித்து தான் ரொம்ப எப்போவுமே அச்சத்தோடு இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து சிறிய தந்தையாக இருந்தார் இல்லையா, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து தன்னுடைய விருப்பிலேயே தூங்க வச்சுக்குவாங்க.
அவங்கள வந்து ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணுவாங்க, சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனாலேயே அவங்க படுத்திருக்கக்கூடிய விரிப்புலையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து தூங்க வைப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்கியதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுவார் தெரியுமா அவர்? அதாவது மாய மந்திரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடனே வந்து வேறு இடத்துல படுக்க வைப்பாங்க. அவருடைய பிள்ளைகளை யாரையாவது ஒருத்தவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்த இடத்துல படுக்க வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி ப்ரொடெக்ட் பண்ணாங்க. யாரை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இது வந்து எதிரிகள் தாக்குதல் செய்ய முடியாமல் திசை திருப்பக்கூடிய ஒரு உத்தியாகவும் விளங்குச்சு. சரியா? ஸோ எதிரிகள் எப்படா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கணும் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி சேஃப்கார்டு பண்ணாங்க, ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்படியே விட்டுடலை. எவ்வளவு தான் துன்பம் ஏற்பட்டாலும் சரி, எப்படி தான் நம்மளை பாய்காட் பண்ணி ஓரங்கட்டினாலும் சரி, நம்ம அழைப்பு பணியை செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பு பணியை தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து ஹஜ் காலங்களில் மக்காவுக்கு வருவாங்க இல்லையா, அப்போது அவங்க வெளியே போய் மக்களை சந்தித்து இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்கிட்ட தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒதுக்கீட்டை வந்து நீக்கிடணும், இந்த பாய்காட்டை வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த மக்கள். அதனால் அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கிட்டு காபாவில் தொங்க விடப்பட்டிருந்துச்சு இல்லையா அந்த உடன்படிக்கை ஆவணம் இல்லையா, அந்த பேப்பர் அதில் தானே எழுதியிருந்தாங்க. அதை வந்து அந்த உடன்படிக்கை ஆவணம் வந்து அங்கே இருந்துச்சு இல்லையா, அதை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எறும்புகளை அனுப்பினான். அந்த எறும்பு அந்த ஆவணத்தில் இருந்த எல்லா எழுத்துக்களையும் சாப்பிட்டுருச்சு. ஆனால் பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வின் பெயர் அப்படின்ற வரக்கூடிய இடத்த தவிர அதை வந்து அப்படியே விட்டுடுச்சு. மற்றதை எல்லாத்தையும் அரித்து சாப்பிட்டுருச்சு. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி தான் வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவிப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க சிறிய தந்தை அபு தாலிப்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஆவணத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான், அதில் அல்லாஹ்வின் பெயர் மட்டும் மீதம் இருக்குது. இதை வந்து அபு தாலிப் அவர்கள் வந்து குறைஷ தலைவர்களிடம் வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொன்னார்னா, அதாவது முஹம்மதின் சொல் உண்மையாக இருந்தால் நீங்கள் இந்த ஒதுக்கீட்டை முடிக்க வேண்டும், இது பொய்யாக இருந்தால் நான் அவரை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. காபால நிகழ்ந்த ஒரு அதிசயமாக இருக்குது பார்த்திங்களா. குறைஷியர்கள் வந்து ஆவணத்தை காபாவிலேருந்து எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரியே எறும்புகள் தின்னுட்டு அல்லாஹ்வின் பெயரை மட்டுமே மீதம் வச்சிருந்துச்சு. இதை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்தன்மையையும் சிலர் அந்த நேரத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இதனால் என்ன நடந்துச்சு? ஃபைனலாக ஒதுக்கீடு முடிவடைஞ்சிருச்சு. இப்போ இந்த பாய்காட் பண்ணாங்க இல்லையா, இப்போ இந்த ஒதுக்கீட்டு ஆவணம் தான் இப்படி இதாகிடுச்சு இல்லையா, அதனால் அந்த இது வந்து ஒதுக்கீடு வந்து முடிவடைஞ்சிருச்சு. இதுக்கு பிற்பாடு குறைஷியர்கள் அந்த ஒதுக்கீட்டை வந்து ரத்து செஞ்சிட்டாங்க. மக்கால உள்ள அதாவது பொது புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பாய்காட்டை வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹாஷிம் கிளையார் அதாவது அபு தாலிப் அந்த கணவாயிலேருந்து வெளியே வர்றதுக்கு முடிஞ்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா நபித்துவத்தோட 10ஆம் ஆண்டில் நடக்குது. அதாவது ஒதுக்கீடு வந்து எவ்வளோ நாள் இருந்துச்சு? 3 ஆண்டுகள் நீடிச்சிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான ஒரு அழகான நிகழ்வு, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிகழ்வு. 3 ஆண்டுகள் எவ்வளவு சிரமத்திற்குள்ளாயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. அவ்வளவு குறைஷியர்கள் வந்து அவ்வளவு கொடுமைகள் படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க ஒரு தாவா பணியில். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அவங்க எப்படி வெற்றி கொண்டாங்க அப்படிங்கிறதையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்க்குறோம். அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சு அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.